அஸ்லாம் வலைக்கும். குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் கொஞ்சம் பார்சல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு சிஸ்டர் மீன் மசாலாவும் கேட்டிருந்தாங்களா, அதனால் 1/4 கிலோ மீன் மசாலா 1/4 கிலோ கறி மசாலா ரெண்டையுமே சேர்த்தே பேக் பண்ணிட்டேன். அங்கிட்ட எப்பயும் போல் சாப்பாடு வைக்கணும்ல, அதனால் ஒரு அடுப்பில் சாப்பாடு ஒரு அடுப்பில் சமையல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு, அதை எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி வந்துட்டு சும்மா பெரட்னாப்பில் வச்சலான்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் பெரட்னாப்பில் கிரேவி மாதிரி வச்சுட்டு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். சிக்கனில் உருளைக்கிழங்கு போட்டு அங்கிட்டு கொதிக்க விட்டுட்டு இங்கிட்டு ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த சிஸ்டர் சாக்லேட்டுன்ட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு நிறையா சாக்லேட் போட்டு செஞ்சு தாங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே செஞ்சுட்டு அதையும் பேக் பண்ணிட்டு ஆனதுக்கப்புறமா கிரேவியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அஃபின் அம்மாவை கூப்பிட நானும் அஃபின் பாப்பாவும் கிளம்பி போயிட்டோம். அவள் வந்துட்டு அங்கே ரோட்டில் நிற்கிற கார் மாதிரி எங்கள் அத்தாவுக்கு வாங்கித்தாமா, இந்த கார் மாதிரி வாங்கித்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டி என்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எப்படியெல்லாம் தோணுது பார்த்தீங்களா? அவங்க அத்தா வந்துட்டு கார் நல்லா ஓட்டுவாங்க, அவளுக்கு தோணி இருக்குது இந்த கார் மாதிரி வாங்கித்தாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. அவங்க அக்காவுக்கு ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுட்டு மேடமோட அலப்பறையை பாருங்கள். யார் அது? உங்கள் அக்காவா? அம்மாடி சொல்லல எங்கே போகிறீங்க? யார் அவ? யாரு? யார் அக்கா? உங்கள் அக்காவா? ஏன் அக்காப்பு? உங்கள் அக்காவா? பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் அக்காவை. எப்படி வச்சுக்குவீங்க? அம்மாடி அக்காவாடி, உனக்கு அக்கா பிடிக்குமா? ஸ்கூல் வீட்டு வந்தவொடனே கொஞ்ச நேரம் பாசமலையை பொழிவாங்க, அப்புறம் எப்பயும் போல் சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நான் அந்த லிக்விடு இருக்கும்ல அதை தான் யூஸ் பண்ணுவேன், இது அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, பாத்திரம் விளக்குற சோப்பு. அஃபீனம்மா வந்துட்டு மைசூர் சாண்டல் தான் யூஸ் பண்ணுறா, அவளுக்கு அதை வாங்கியாச்சு. பீஸா செஞ்சு கேட்டிருந்தேன் பாப்பா, அதுக்காக இது வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட் பாஸ்தா, அஃபீனுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும்ல, ஆனால் வீட் பாஸ்தா நான் வாங்கிக்கிடுவேன். கொஞ்சம் அவளுக்கு ஸ்நாக்ஸு அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கியிருந்தேன். கெலாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ₹1 எண்ணெய் தருவாங்கள்ல 1 லிட்டர், அது ஒன்று வந்துருந்துச்சு. ஏன்னா 1000 மேலே வாங்கியிருந்தனால இவ்வளோலாம் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான்.